பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு அம்மையார் கேட்டுக்கொண்ட ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா நாங்களாம் ஆலயத்துக்கு போக முடியாதவங்க, போகணும்னு ஆசை உண்டு, ஆனால் எங்களை விடுறதில்லை. நீங்கள் அதுக்கும் கேட்டால் ஒரு பதில் சொல்லுவீங்க, புருஷன் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் நிகழ்ச்சியை நான் கேட்குறேன், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்துருங்கிறாங்க, இதுதான் நியாயம்னு சொல்லிடுறீங்க. நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் ஆலயத்துக்கு போகணுன்னு ஆசை உண்டு. அதுவும் குறிப்பாக விசேஷித்த நாட்களில், இந்த புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் 7 பேர் வித்தியாசமானவங்களாம் பேசுகிறாங்க. வந்து சொல்ல கேட்டிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையை வச்சு ஒருத்தர் பேசுவாங்களாம். எங்களுக்கு அது ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் போக முடியாது. போக முடியாட்டாலும் டிவினையும் கூட பார்க்க முடியாது. அப்போ எப்படி பார்ப்பீங்க? கையில் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கோம்ல, எப்படியாவது யூடியூப்பில் எடுத்து பார்த்துருவோம். தயவுசெய்து என்ன போல் நான் ஒருத்தர் கேட்டிருக்கேன். இதை மாதிரி எத்தனையோ பேர் வீட்டில் அடைஞ்சிருப்பாங்க, போக முடியாமல் அடக்கப்பட்டு இருப்பாங்க, ஒடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த 7 வார்த்தையை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா அறியணுங்கிற தாகம் இருக்க, அதுக்கு நிச்சயமாக என் நன்றியை சொல்லுகிறேன். இந்த நாளில் உங்களோடு நான் முதல் செய்தியாக சிலுவை என்பது எதற்கு, சிலுவை என்பது ஆண்டவர் பயன்படுத்தின அது சின்னம், வெற்றி சின்னம் என்று சொன்னேன். 2வது அவர் சொன்ன முதல் வார்த்தையை சொன்னேன். 3வது உங்களுக்கு ஐயா, முதலாவது மன்னிப்பை குறித்தும், 2வது ரட்சிப்பை குறித்தும், இங்கே 3வது ஒரு ஒப்படைப்பு. ஏன்னா வேதம் அழகாக சொல்லியிருக்கு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அதுதான் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன் ஆயுசு நாட்களில் நீ நன்றாக இருப்பதற்கு ஒரே வழினா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். இந்த கற்பனையை சொன்ன இயேசு கரெக்டாக தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். ஏன்னா அவர் தான் நமக்கு மாடல், அவர் தான் நமக்கு வழிகாட்டி. வேற யாரையும் நம்ம நோக்கி பார்க்க முடியாது. ஆகையினால அவர் செய்த காரியங்கள், முதலாவது மன்னிப்பை கேட்டோம், 2வது ரட்சிப்பை கேட்டோம், இப்போ ஒப்படைப்பு. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? ஒரு தாய் தேத்து வந்து போ எல்லேசே தேத்துவா, ஒரு தாய் தேத்து வந்து போ எல்லேசே தேத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கல்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கல்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேத்து வந்து போ எல்லேசு தேத்துவா, ஒரு தாய் தேத்து வந்து போ எல்லேசு தேத்துவா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகி
விலகிட ஒரு தேற்று வந்து போசே தேற்றுவார் ஒரு தேற்று வந்து போசே தேற்றுவார். அழைப்பாரே பல கவலைகள் தீர்ப்பாரே மார்போடு அழைப்பாரே பல கவலை தீர்ப்பாரே ஒரு வந்து போசே தேற்றுவார் ஒரு தேற்று வந்து போசே தேற்றுவார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பால இந்த உலகத்துல தாயை போல ஒரு தேர்தல் யாருக்கும் கிடையாது. அதனால தான் அன்புலேயே பெரிய அன்பு எதுன்னா தாயின் அன்பு. ஏசாயா 49:14-15 வாசிக்கிறோம். மிக அருமையாக எழுதி வச்சிருக்கார். ஒரு தாய் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமா, அதே 66:13 இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசிக்கிறோம். மிக அழகா எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காரு? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அவர் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தெய்வம். அதனாலதான் நாம பாடுறோம். எல்லாரும் ஆறுதல் தேறுதல் அழித்திடும் தேயல், ஆறுதல் தேறுதல் அழித்திடும் தேயல், ஒரு முன்றிருபடி நிமலல் இருபதம் செய்யாமல் இருப்பேனோ தெய்வத்தை தேடாம் பிழைப்பேனோ, இருபதம் செய்யாமல் இருப்பேனோ தெய்வத்தை தேடாம் பிழைப்பேனோ. அடியவர் பாசம் அருள் கடல் ஈசல் அடியவர் பாசம் ஒரு கவலை உயிரான திருப்பதம் தேராமல் இருப்பேனோ தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. உலகில் மெழுகு போல் உருகுதல் நெஞ்சோ, உலகில் மெழுகு போல் உருகுதல் நெஞ்சோ, மலையாவும் திருவடி மழையில் இருப்பதும் சேராமல் இருப்பேனோ தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒரு தாய், அதனாலதான் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு கூப்பிடவான்னு தெரியாது. அநேக நேரங்களை பாடுறோம். கருவில் சுமந்ததை பார்த்தா எப்படி சொல்லணும்? அம்மான்னு சொல்லவா?
தோள் மேலே சுமக்கிறத பார்த்தா அப்பான்னு சொல்லவா? கண்ணீரை துடைக்கிறத பார்த்தா அப்பான்னு சொல்லவா? ஐயா விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு எப்படி சொல்ல? அதனால தான் ஒரு பக்தன் பாடினான், தாயும் தகப்பனும் நீயே கல்வி தந்துதமு குரு நீயே, தாயும் தகப்பனும் நீயே கல்வி தந்துதமு குரு நீயே, நோய் தவிர் வைத்தியல் நீயே, நோய் தவிர் வைத்தியல் நீயே, எல்லை நோய்கள் வராமல் காப்பாயே, உள்ளத்தில் உள்ள என் பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை ஈவாய், கள்ளமில்லாத உன் மனத்தா, கள்ளமில்லாத உன் மனத்தா, உன்னை காலையும் மாலையும் தொழுவே, உள்ளத்தில் உள்ள என் பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை ஈவாய். எனக்கு அன்பானவர்களே, தாயும் தகப்பனும் எனக்கு அன்பான அவர் தான் அப்பா அம்மா எல்லாம். அதனால தான் அவரே சொல்றார் ஏசாயா 46 தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நான் உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். எப்போ வரைக்கும்? நரை வயது மட்டும், முதிர் வயது மட்டும். என்னை யாருக்கு ஒப்பா வைக்கிறீங்க? அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அப்பாவா? யாத்ராகமம் 19:3-4 வாசிக்கிறோம், நான் உங்களை கடுகுகளின் செட்டையின் கீழ் சுமப்பது போல சுமந்து உங்களை என்னண்டிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்ப யாரா சொல்றது? அப்பான்னு சொல்றதா அம்மான்னு சொல்றதா? அவர் தாயும்னு மேலானவர், தகப்பனிலும் மேலானவர். சில தகப்பன் கூட கொஞ்சம் படிக்கலன்னா நீ என் பிள்ளைய இல்லடான்றான். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டாலே போதும். யோவான் 1:12 படி விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்காகத்தான் ஜீவனை கொடுக்க வந்தார். நம்மையெல்லாம் மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மரித்ததனால தான் நாமும் பாடுறோம், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம் அவர் கடமையில் கூட தவறல, கரெக்டாக செய்ய வேண்டியதை செய்தார். அந்த சிலுவையிலே ஒரு பக்கம் வேதனை, ரத்தம் வடிந்து அப்படியே தன்னுடைய வேதனையில் ஒன்றும் சொல்ல முடியாமல் அத்தனை வேதனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குண்டூசி குத்துனா என்ன வலிக்குது. கையில் ஒரு ஆணி, காலில் ஆணி, தலையில் முள்முடி. இதன் மத்தியில் மக்களுடைய பரிகாசம் ஒரு பக்கம். நாம பாடுறோம்ல, ஈட்டியால் சேவகன் எட்டிய கோத்த இறைவன் விழாவதி, ஈட்டியால் சேவகன் எட்டிய கோத்த இறைவன் விழாவதில்லை, அவன் தீட்டிய தீட்டையும் குருதியும் ஜலம் திரண்டு ஓடுது அவன் தீட்டிய தீட்டையும் குருதியும் ஜலமும் திரண்டு ஓடுது சந்திர சூரிய சகலவன் தேனைகள் சகியாமல் நாடுதையோ, சந்திர சூரிய சகலவன் தேனைகள் சகியாமல் நாடுதையோ, தேவ சுந்தர மயிர்கள் உயிர் விடும் காட்சியா துடிக்கா சொல்றோ, தேவ சுந்தர மயிர்கள் உயிர் விடும் காட்சியா துடிக்கா சொல்றோ. எனக்கு அன்பானவர்களே, ரத்தமும் வேர்வையும்
சக்தி முற்றிலும் அற்றிப்போயிருக்கிற நேரம் ஜனங்களை குறித்து சிந்தித்தார். தங்கள் செய்கிறது என்னன்னே தெரியலே உங்களுக்கு. தலை நோக்கி கேட்ட கள்ளனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இப்போ உலகத்தை தன்னை உண்டாக்கி அவமானங்களை ஏற்றுக்கொண்ட தாய். ஏன்னா அவன் நிச்சயிக்கும் போதே கர்ப்பவதி ஆயிட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் புருஷ மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருந்தாள். அந்த இடத்திலையும் போய் அந்த அவமானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த தாய். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு, அதனால சொல்ற பரிசுத்த ஆவியினால அன்னைக்கு என்னென்ன பேசியிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் சில நேரம் அறியாமல் செய்த தவறுக்காக எத்தனை நிந்திக்கப்படுறாங்க. ஆனால் தாய் அன்புக்கு ஈடு உண்டாங்க. பிள்ளைக்காக தன் தாய் எதையும் செய்ய துணிவா, எதையும் செய்ய துணிகிறவ தாய். ஏன்னா அந்த தாய் அன்புக்கு ஈடு என எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய காரியம் உண்டு தாயை குறித்து. 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் 16 வசனத்தில் உண்மையான தாய் பொய்யான தாய் என்று 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏன்னா உண்மை ஒரே இடத்துல 2 பேரும் பிள்ளை பெற்றாங்க, 1 நாள் 2 நாள் வித்தியாசத்தில். ஆனால் ஒருத்தி என்ன பண்ணிட்டா, புரண்டு படுத்து தான் பிள்ளையை கொண்டு விட்டா. ராத்திரியில் இந்த பிள்ளையத்துக்கு அவட்ட போட்டு செத்த பிள்ளையத்துக்கு அவட்ட போட்டா. இது உங்களுக்கு தெரியும். சாலமோன் காலத்தில் நடந்த ஒரு நீதி கதை. அப்போ 2 பேரும் வேசிதான். ஆனால் ஒருத்தி சொல்கிறா செத்தது ஓம்பளை, உயிரோடு இருக்க ஏம்பளை. இன்னொருத்தி சொல்கிறா இல்லை ஓம்பளை செத்தது ஓம்பளை தான், உயிரோடு இருக்க ஏம்பளை. 2 பேரும் ராஜாவுக்கு முன்னாடி வழக்காடினாங்க. உடனே மன்னன் பார்த்தா தீர்ப்பு சொல்ல முடியலை. காவலனை கூப்பிட்டு ஒரு வாழை எடுத்துட்டு வாப்பா, 2 வெட்டி பங்கு வச்சு கொடுத்துருன்னா. நம்மளாக தான் சொல்லிப்போம், வெரி குட் ஜட்ஜ்மெண்ட், அட்மைரபிள் ஜட்ஜ்மெண்ட், சர்காஸ்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட். என்ன பண்ணால் சொல்ல போனால் ரொம்ப நல்ல தீர்ப்பு, திருத்தமான தீர்ப்பு. ஆனால் ஒரு தாய் சொன்னால் ஓகே சரிதான், கட் பண்ணிடுங்க, 2 வெட்டி கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு. உண்மையான தாய் சொன்னா, ஐயா அது அவ பிள்ளையா கூட இருக்கட்டியா, அது உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லணுமான்னா. மன்னன் கண்டு கொண்டான் உண்மை தாய் யார் என்று. எனக்கு அன்பான தாயின் அன்புக்கு ஈடு கிடையாது. தாயை போல ஒரு பாத்திரம் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால தான் பெண்களை தாய்மார்கள் என்று சொல்லுகிறோம். 10 மாதம் நடந்தாலும் சரி, உட்கார்ந்துருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த பிள்ளையை சுமக்கிறான். 1ஆம் மாதம் உடலது தளரும், 2ஆம் மாதம் இடையது மெலியும், 3ஆம் மாதம் முகமது வெளுக்கும், 4ஆம் மாதம் நடந்தால் இறைக்கும். இப்படி அந்த பிள்ளைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பிரசவமாக இருந்தால் எத்தனை பெண்கள் காலையில் அந்த சொல்ல படபடபடன்னு வரும், அதுக்கப்புறம் அது தெரியாது. அப்படி பெற்று வளர்க்கிற அந்த தாய், அந்த தாயினுடைய அன்பை இயேசு மறக்கவே இல்லை. அதனால தான் நமக்கு சொன்னார், ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல இலேச தேற்றுவார். நம்ம முதல்ல பாடினோம், ஒரு தாய் தேற்றுவது போல இலேச தேற்றுவார். இன்னொரு பக்தம் பாடினோம், கருவிலே ஒரு வாழ நாள் முதலா கனிவோடு நடத்தி வந்தீரே, எல்லாமும் செய்தேலும் தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம்.
ரட்சித்தீரு கிருபையா, காத்தீரு தயமிலா. ரட்சித்தீரு கிருபையா, காத்தீரு தயமிலா. நுழைநீரு ரத்தத்தா, தூக்கினீர் இறக்கத்தா. விட்டீரு ரத்தத்தா, தூக்கினீர் இறக்கத்தா. அன்பு தெய்வீக அன்பு, அன்பு தெய்வீக அன்பு. ஐயா என்ன சொல்லி பாடுவே, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. எனக்கு அன்பால் நல்ல கவனிங்க. தாயை குறித்து வேதத்தில் பல சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரத்தில் ஒரு தாய் தான் தான் பிள்ளை சாகிறத பார்க்கணுமா கதறினா. ஆதி ஆகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து, இந்த அடிமை பெண்ணோடு சேரும் என் வீடு இவளால் கட்டப்படட்டும் சொன்ன சாராள் தள்ளிவிட்ட போது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். பிள்ளையை தூக்கிட்டு, தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது. அப்போ அந்த பிள்ளைக்காக அவள் கண்ணீர் வடித்தாள், தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதாள். இந்த தாயின் அன்பை குறித்து அரை மணி நேரத்தில் தியானிக்கிறதுக்கு முடியாத காரியங்க. எனக்கு அன்பானுடைய அவர் ஒப்படைப்பை சரிவரச் செய்தார். நாம் இன்னைக்கு மறந்துடும், ஆனால் ஒப்படைக்க வேண்டியது கடமை. தன்னை தந்த தேவனிடத்தில் ஆத்மா ஒப்படைக்கணும், அதை அவர் செய்தார். தன்னை தந்த ஜீவனை அவர் ஒப்புவித்தார். எனக்கு அன்பானுடைய இன்றைக்கும் சொல்லுவேன், அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன். ஆனால் தான் அன்னைக்கு சொன்னார், யோவான் 19:25 என்ன வாசிக்கிறோம், என்ன நேரம் முடியுது, இன்னும் உங்களுக்கு சொல்றதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. யோவான் 19:25 என்ன வாசிக்கிறோம், மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்பால் இந்த 3 பெண்கள் தான் அருகில் நின்றாங்க, மற்றவெல்லாம் தூரத்தில் நின்று மார்பில் அடித்து கொண்டாங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரமே அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தாயை கைவிட்டுட்டு போல, ஏன்னா தாய் கைவிடாதவள்னு காட்டினவரு, தாயிலும் மேலான அன்புடையவர்னு காட்டினவர் ஒப்படைக்க மறப்பாரா? கரெக்டாக ஒப்படைச்சிட்டு போனார். ஏன்னா அந்த தாய்க்கு ஏக்கம், தான் பிள்ளை கோரமாக மறிக்கிற பார்த்து எந்த தாய், ஆனால் மரியாள் யாரை பார்த்தா ஒரு வார்த்தை சொன்னாளா? இல்லையே. ஏன்னா அவளுக்கு தெரியும், ஆண்டவரே உமக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தவ, இதோ உமக்கு அடிமைன்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளும் சொன்னவ ஒரு வார்த்தை பேசலை. அந்த தாயை கைவிட்டுட்டு போல, அவர் ஒப்படைக்க வேண்டிய விதமாக ஒப்படைச்சிட்டு போனார். எனக்கு அன்பானுடைய முதல்ல மன்னிப்பை குறித்து சொன்னேன், 2வது ரட்சிப்பை குறித்து சொன்னேன், 3வது உங்களுக்கு ஒப்படைப்பை குறித்து சொல்லியிருக்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எப்போவாவது உங்களுக்கு மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா எங்கள் சபையை வந்து பார்க்கலாம், வாங்க. இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறத்தக்க இது ஒரு கோடை வாச ஸ்தலமோ அல்லது ஒரு குற்றாலமோ அல்ல. 2 கண்ணும் தெரியாத ஒன்றுக்கு உதாத மக்கள் உட்கார்ந்து ஆராதிக்கிற இடம்தான். ஆனால் வந்து பாருங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நீங்களாம் கொடுத்த காணிக்கை தான். வந்து பாருங்க, கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர்ற பார்வையற்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உதவலாம். ஏன் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் கூட நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்க, இன்னும் பார்வை இல்லாதவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு
புதிய ஆடை கூட இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு உதவ கர்த்தர் உங்களை ஏவினார், நீங்கள் தொடரலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிற ஆட்கள், எங்களுக்கு ஏதாவது அதுக்கு வழி இருக்காருனீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. இல்லாட்டா உங்கள் ஃபோன்லேருந்து 8438852500 இந்த நம்பர் அடித்து பாருங்க, தெரியும். என்னோட தொடர்புலாம் உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக என்னிடத்தில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே அப்பா, உம்முடைய சிலுவையில் சொன்ன அநேக காரியங்களை நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. எங்களை விட பெரிய பெரிய ஞானிகள், தியானித்தவர்கள், வேதத்தை அலசி ஆராய்ந்தவர்கள், கல்விமான்களின் நாவை கர்த்தர் எத்தனையோ பேர் கொடுத்தி. ஆனால் ஒன்றுக்கு உதவாத எங்கள் நாவிலும் இந்த வார்த்தையை ஆலயத்துக்கு போக முடியாம வீட்டிலே கட்டப்பட்டிருக்கிற அல்லது தடைபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் இந்த வார்த்தைகளை சொல்லும்படி சொல்லி ஒரு பெண்ணுக்கு அந்த தாகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நோயின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா சுகர்னால, பிரஷர்னால இன்னும் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காய், படுக்கையில படுத்து படுத்து என் உடம்புல பெட்சோர் வந்து விட்டதே என்று கண்ணீர் வடிக்கிற என் அன்பு தாய் தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்தும் சொந்த பந்தங்கள் இருந்தும் கைவிடப்பட்ட எத்தனையோ முதியோர் சாலையில கிடக்கிறாங்க, அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களையும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வர ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.